கல்வி சில கேள்வி, பெண்ணுக்கென்ன கொடுமை, குலம் காக்கும் தெய்வங்கள் என்று அற்புதமான நூல்களை எழுதியிருக்கின்றார். இதை தவிர 1980-90களிலே ஒரு சிறந்த கவிஞராக பருதிபாலன் என்ற தலைப்பிலே என்ற புனைப்பெயரிலே அற்புதமான கவிதைகளை எல்லாம் அன்றைய முன்னணி நாளிதழ்களெல்லாம் எழுதி ஆகச்சிறந்த கவிஞராக இருந்து இன்றையளவும் இருந்து கொண்டிருக்கின்ற அவர் தன்னுடைய 1984ஆம் ஆண்டு செம்பொலி என்ற நாவலை எழுதி புகழ்பெற்ற அந்த அற்புதமான மனிதர், ஒரு மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், நமது மாவட்டத்தை சார்ந்த சாத்தான்குளத்தை பகுதியை சார்ந்தவர், தனு பதிப்பகம் என்ற பதிப்பகத்தை நிறுவி பல்வேறு புத்தகங்களை இன்று தந்து கொண்டிருக்கின்றார். 1980களில் எழுத ஆரம்பித்து இன்றளவும் எழுத்துக்களிலே நின்று கொண்டிருக்கின்றவர். தமிழர் வரலாறு, தொல்லியல், பண்பாடு சார்ந்து 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை தந்த மாமனிதர். குலங்காக்கும் தெய்வங்கள் என்ற நூலினை தோ பரமசிவம், ஆகா பெருமாள், சிவசு உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களால் பாராட்டப்பட்டு அந்த அற்புதமான மனிதர் உலக தமிழர் விழிப்புணர்வு இயக்கம் என்ற இயக்கத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வரக்கூடிய அந்த சிறப்புக்குரிய எழுத்தாளர் யார் என்றால், நமக்கு இன்றைய விருதாளராக வந்திருக்கக்கூடிய இதழாளர் திருமிகு ஐகோ என்று அழைக்கக்கூடிய ஐ கோபாலசாமி அவர்களை வருக வருக என தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்பதிலே இந்த 6வது புத்தக குழு பெருமிதம் கொள்கின்றது. இதோ வருக, உங்களுடைய தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற தலைப்பிலே உங்களுடைய கருத்துக்களை தருக என்று அன்பு வேண்டுகோளை விடுக்கின்றோம். ஐயா, அரங்கம் நிரம்பாவிட்டாலும் அறிவால் நிரம்பி இருக்கின்ற அவையினை வணங்கி இந்த புத்தக திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற நிர்வாக அதிகாரிகளுக்கும் இந்த புத்தக கண்காட்சியிலே பங்கேற்று சிறப்பு சேர்த்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தமிழ் உறவுகளே, மிக முக்கியமான நல்ல கருத்தோடு இந்த புத்தக திருவிழாவை தொடங்கியிருப்பதுதான் முதலில் பெருமை. நம்முடைய பழம்பெருமைகளையும் தொன்மைகளையும் துலக்குகின்ற வகையிலே இங்கே இந்த விழாவினை முதல் நாள் நிகழ்ச்சியினை தொடங்க இருக்கிறார்கள். எனக்கு பின்னாலே பேசவிருக்கின்ற எனது கழுதகை நண்பர் வேட்பாரி நாவல் மூலமாக 1,00,000 பிரதிகள் விற்று எழுத்துலகத்தை வியந்து பார்க்க வைத்தவர். கீழடியின் அருகிலே இருந்து அதை மேலோட்டமாக அல்ல ஆழமாக ஆராய்ந்த ஒரு எழுத்தாளர் தொன்மங்களை பற்றி பேச இருக்கிறார். அந்த அரும்பெருமகனாருக்கு முன்னாலே எதையும் கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிப்பார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய தமிழர்களுடைய வழிபாட்டு சார்ந்து நீங்கள் பேச வேண்டும் என்று படித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இங்கே எனக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களை பார்த்து நான் பெயரை கேட்டால் பிரான்சிஸ் என்பார், முத்துவளவன் என்பார், மைக்கேல் என்பார், அகமது என்பார், இப்படி ஏதாவது பெயர் இருக்கும். ஒரு பெயரை கேட்ட உடனேயே அதனுடைய அடையாளம் தெரிந்துவிடும். ஒரு மனிதனை அல்ல, அவன் சார்ந்த வேறு அடையாளத்தை நாம் சொல்கிறோம். நான் சில பெயர்களை சொல்கிறேன். நெடுஞ்சேரலாதன், கரிகால் பெருவளத்தான், செங்குட்டுவன், இந்த பெயர்களை சொல்லும் பொழுது ஏதாவது உங்களால் அடையாளப்படுத்த முடிகிறதா? இதுதான் தமிழர்களுடைய கலாச்சார பெருமை. ஆதி முதலே தன்னை நிரூபித்து தனித்துவமாக இயங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டவர்கள் தமிழர்கள்.
தமிழர்கள் தண்ணீரை போன்றவர்கள். எந்த பகுதியிலே கடல் கடந்து எத்தனையோ நாடுகளுக்கு சென்று அடக்கி ஆண்டிருக்கிறார்கள், வணிகம் செய்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் எங்கேனும் அவர்கள் அடையாளம் வரவில்லை. ஆனால் அவர்களை பற்றி இன்றளவும் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தோன்றினால் தமிழர்களுடைய அடையாளம் வருகிறது. அமெரிக்காவிலே எப்போதோ எப்படியோ யாரோ கண்டுபிடித்து மக்களே வாழாத ஒரு பகுதியாக இருந்தது போல் கணக்கிட்டு அமெரிக்காவிலே ஆள தோன்றினால் தமிழ் அடையாளம் கிடைக்கிறது என்றால் அடையாளமற்ற ஒரு அடையாளமாக தனித்துவமிக்கமாக தமிழன் இருக்கிறான். அதுதான் நம்முடைய வழிபாடு. இன்றைக்கு எத்தனையோ வழிபாடுகள் சமயங்கள் வந்து விட்டன. ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையிலே அதில் சிறப்பு என்னவென்றால் இயற்கையோடு வாழ்ந்தவர்கள், இயற்கையாக வாழ்ந்தவர்கள். நீங்கள் பல்வேறு சமயங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த சமயங்கள் எல்லாம் எப்படி தோன்றி இருக்கும்? ஒரு பெரிய சமுதாய சீர்கேடு நடந்திருக்கும், அதனை மாற்றுவதற்கு ஒருவர் தோன்றியிருப்பார். அல்லது ரெண்டு குலங்களுக்குள்ளே ஒரு யுத்தம் தோன்றி இருக்கும், அதில் கடவுள் பிரதிநிதியாக ஒருவர் வந்திருப்பார். கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், கிறிஸ்தவ சமயத்தை எடுத்துக்கொண்டால் யூத சமயம், யூதர்களுடைய அந்த சமுதாய சீர்கேட்டுக்கு பின்பு அதை திருத்துவதற்காக கிறிஸ்துவனுடைய பிறப்பு நிகழ்கிறது. நபிகள் நாயகத்தை எடுத்துக்கொண்டால் அங்குள்ளே இருக்கின்ற குல மோதல்களுக்கு மத்தியிலே அவர் எழுகின்றார். ஆனால் தமிழருடைய சமயம் மட்டும்தான் ஆன்மீகத்தில் இருந்தோ, போர்களில் இருந்தோ, அரசியலில் இருந்தோ, சமுதாயத்தில் இருந்தோ பிறக்கவில்லை. இது வாழ்வியலில் இருந்து பிறக்கிறது. இது உங்களுக்கு வரத்தை கேட்கின்ற சாமியை படைக்கவில்லை. ஏனென்றால் விண்ணுலகத்திலே இது இல்லை. இது எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கின்ற இறை கடவுளாக கொண்டதுதான் நம்முடைய தமிழருடைய வழிபாட்டு முறை. ஆதியிலே இருக்கின்ற எல்லா சமூகங்களிலும் உள்ளதுதான் இயற்கை வழிபாடு. அந்த இயற்கை வழிபாடை வைத்து இன்றைக்கு தமிழர் சமயத்தை சில பேர் குறைத்து மதிப்பிடுவார்கள். கதிரவனையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கியவர்கள் என்ற ஒரு பெயர், ஏதோ அறிவுபூர்வமாக பின்தங்கி விட்டவர்கள் போல அப்படி ஒரு பார்வை உண்டு. ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். தமிழர்களை பொறுத்தவரையில் ஆதியிலே எல்லா மனிதர்களைப் போல, என இயற்கையோடு பிறந்தவர்கள், ஆதியிலே பிறந்தவர்கள். அங்கே வானிலே சுழன்று கொண்டிருக்கின்ற சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கின்ற சூரியனையும் ஒளி மிகுந்த நிலவையும் பார்த்து கொஞ்சம் பயந்தார்கள். அச்சம் ஒருவனை வணங்க சொல்கிறது. அந்த அடிப்படையில் வணக்கம் என்ற முறையில் இயற்கையை வணங்கினான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவனுக்கு தெரிந்து விட்டது, இந்த உலகத்திலே சூரியனோ சந்திரனோ இவைகளுக்கு இவ்வளவுதான் ஆற்றல் என்பதை அறிந்து கொண்ட பின்பு அவன் அதை வணங்கவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொங்கல் விழா நடக்கிறது. நிறைய சிறுபான்மை சமுதாய சமய தோழர்கள் அந்த பொங்கலோடு ஒன்றுவதற்கு தடையாக இருப்பது சூரியனை வணங்குகிறார்கள் என்று. தமிழன் சூரியனை வணங்கவில்லை, போற்றத்தான் செய்தான். கிபி 2ஆம் நூற்றாண்டிலே எழுந்த சிலப்பதிகாரத்திலேயே தெளிவாக சொல்லிவிட்டான், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று. அந்த ஞாயிறை எதற்காக போற்றுகிறோம் என்று அவன் சொல்கிறான். அந்த ஞாயிறு கரிகால் பெருவளத்தானுடைய சக்கரம் போல வானிலை சுழன்று கொண்டிருக்கிறது, அதனால் போற்றுகிறேன் என்று சொல்கிறான். காவிரி நாடன் திகிரி போல பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான், ஏதோ மன்னருடைய சக்கரம் போல இருப்பதனால் அதனை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன் என்கிறார். அதே போலத்தான் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் பொங்கலர் தாச்சென்னி குளிர்வன் தொடை போன்றும் வங்கன் உலகளத்தனால் என்று சொல்கிறார். ஆக தமிழர்கள் இயற்கையை வணங்கினார்களே அன்றி அதனை ஒரு பெரிய ஆள்மயிற்சி அல்லது பெரிய சர்வ வல்லமையுடைய கடவுளாக நினைக்கவில்லை. இயற்கையை இயற்கையாக மதித்தார். இயற்கையை மதித்து அந்த இயற்கைக்கு ஏற்ப வாழ்ந்தார். இதுதான் தமிழருடைய ஆதி வணக்க முறை. நாலாவட்டத்திலே சிறு சிறு குழுக்கள் தோன்றி அந்த குழுக்களுக்குள்ளே தலைவர்கள் தோன்றி ஆங்காங்கே நகர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற சில சண்டை சச்சரவுகள் மத்தியிலே, இயற்கையினால் ஏற்படுகின்ற மரணங்கள் மத்தியிலே, நோய்கள் மத்தியிலே அவர்களை காப்பாற்றியவர்களை நடுகள் நட்டு வணங்கினார்கள். இந்த நடுகள் வழிபாடுதான் இன்றைக்கு உலகளாவிய அளவிலே நடுகள் வழிபாட்டினை சுமேரியர்களும் வழிபட்டிருக்கிறார்கள். ஆதியிலே இஸ்லாமிய தேசத்திலேயே நடுகள் வழிபாடு இருந்திருக்கிறது. இந்த நடுகள் வழிபாடு தான் தமிழுடைய ஆதி இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த நடுகள் வணக்கம் இன்றைக்கு வரைக்கும் அது இருக்கிறது என்றால்
அந்த வழிபாடு தான் இன்றைக்கு நடந்து கொள்கிறது என்பதனை நீங்கள் உணர வேண்டும். ஒரு நடுகள் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருவர் ஒரு பெரியவரை, ஒரு வீரரை வணங்குவதற்கு நடுகள் நடுவது என்பதற்கு ஒரு மரபு உண்டு. அந்த மரபின்படி காட்சி என்கின்ற முதல்ல அந்த மலைகளை போய் பார்க்கணும், பாறைகளை பார்க்கணும். அந்த வீரனுக்கு ஏற்ப கல் எடுக்க வேண்டும். அந்த கல் சிலை செய்வதற்கு தகுந்த கல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதை பார்த்து அதனை நீர்க்கோள் செய்ய வேண்டும். காட்சிக்கு பிறகு அதனை நீர்க்கோள் செய்ய வேண்டும். நீர்க்கோள் செய்வதற்கு முன்பு அதனை எடுத்து வந்து பக்குவப்படுத்தி அதன் பின்பு அதை சிலையாக்கி அதற்கு வேண்டிய மரியாதையை செலுத்த வேண்டும். அதைத்தான் காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள் என்று சொல்கிறார்கள். முதலிலே கல்லை காட்சிப்படுத்த வேண்டும், காட்சிக்கு கொண்டு வர வேண்டும். அதன் பின்பு அதை கால்கோள் செய்ய வேண்டும், நட வேண்டும். நடுவதற்கு முன்பு நீர்ப்படை செய்ய வேண்டும். அந்த நீர்ப்படை என்ற நிகழ்ச்சி தான் இன்றைக்கு எந்த சமுதாயங்களிலும் தமிழர்கள் நம்ம ஆதியிலே கொண்ட அந்த நீர்ப்படை என்பதுதான் இன்றைக்கு அபிஷேகம். சாமியை எடுத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அது அபிஷேகம் என்கிற ஆகம மரபு என்பது தமிழர்களுக்கு ஆதியிலிருந்தே வந்தது, நீர்ப்படை என்பது. அடுத்து நடுகள் ஆக்குகிறார்கள். நடுகள் ஆக்கின பிறகு சீர்த்தகு மரபின் பெரும்படை வாழ்த்தல் என்று வருகிறது. அந்த பெரும்படை அமைத்தல் என்பதுதான் அந்த சிலை அப்படியே விட்டுவிட முடியாது. இன்றைக்கு நிறைய தலைவர்கள் சிலை வைத்திருக்கிறோம். அந்த சிலைகள் எல்லாம் நமக்கு அந்த ஒரு விழா கொண்டாடுகிறதுக்கு முன்பு காக்கா குருவிகளுக்கு தான் அடைக்கலமாக இருக்கின்றன. ஒரு தெய்வ உருவை அப்படி ஆக்கிவிட முடியாது என்பதனால் தான் பெரும்படை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். பெரும்படை என்பது அந்த சிலைக்கு மேலே கூரை வேய்தல். அந்த கூரை வேயும் முறைதான் கோயிலாக வருகிறது. எப்படி கோயில் அமைக்க வேண்டும் என்று ஆகம வழிமுறைகளாக வருகிறது. ஆகவே தமிழர்களுடைய ஆதி வேரில் இருந்துதான் இன்றைய வழிபாட்டு முறை வருகிறது. இன்றைக்கு ஏதோ ஆகமம் என்பதும் வேத விற்பனர்கள் கொண்டு வந்து விட்ட வழிமுறை அல்ல, நம்ம தமிழருடைய ஆதி வழிமுறைகள் தான். அடுத்தாற்போல் தான் வாழ்த்தல் என்பது. ஒரு வீரன் எப்படி இறந்தான், அவன் எதற்காக இறந்தான், எத்தனை பேரை காப்பாற்றினான் என்று வாழ்த்துவது வழக்கம். அந்த வாழ்த்துவதிலே தான் அதை அருட்சனை என்று சொல்கிறார்கள். இப்ப அர்ச்சனை என்று சொல்கிறார்கள் அல்லவா? அர்ச்சனை என்பது ஒரு கொச்சை சொல். அருட்சினை அதாவது அருளாகிய உறுப்பு என்று பொருள். அல்லது சிலரும் சொல்வார்கள் சினை என்பது உற்பத்தி செய்வது, அருட்சினை என்பது அருளை உற்பத்தி செய்வது என்று சொல்வார்கள். ஆக அருட்சினை என்பதுதான் பொருளானது. அதே போலத்தான் பூஜையை பற்றிய ஒரு மோசமான கருத்தாடலும் இருக்கிறது. பூஜை என்பது, இந்த பூசை என்றால் பூனையை குறிக்கும். பூசையை அந்த கொஞ்சம் நாகரிகமாக சுத்திகரித்து பூசனை என்பார்கள். ஆனால் பூசை என்பதுதான் மரபு. ஆதியிலே காட்டிலே நாம் வாழ்ந்தோம். நம்முடைய இறைவனை அங்கிருக்கின்ற மலர்களால் அர்ச்சித்தோம். ஏற்கனவே சொல்கிறார்கள் அல்லவா, 3 நிலைகளிலே கடவுளை இயற்கையிலே வணங்கினோம். அந்த 3 நிலைகளிலே ஒன்று கொடிநிலை என்பது, வள்ளி என்பது, கந்து என்பது. இந்த கந்தன் என்று சொல்கிறோம். அந்த கந்து என்பது அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது அறிஞர்கள் சொல்வார்கள் சூரியனை சந்திரனை கந்து என்பது சூரியனை குறிக்கும் அப்படியெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அப்படி அல்ல. அந்த கொடிவழி என்பது கொடிநிலை என்று சொல்வார்கள். கொடிநிலை என்பது உண்மையிலேயே ஒரு மரத்தை தழுவிய கொடியைத்தான், இயற்கையைத்தான் வணங்கி இருக்கிறார்கள். நிறைய தவறுதலாக கொடிநிலை, கந்து, வள்ளி என்பதனை இது சூரியனை சந்திரனை நட்சத்திர மண்டலங்களை வணங்கியதாக சொல்வார்கள். அப்படி அல்ல. அந்த கொடிநிலை ஒரு மரம் கொடியை தழுவி அந்த இயற்கை சூழலை வணங்கி இருக்கிறார்கள். கந்து என்பது ஒரு மரத்துடைய அடிப்பகுதியை குறிக்கின்றது தான் கந்து என்கின்ற சொல். அந்த கந்திலே இறைவன் நுழைந்திருக்கிறான் என்று சொல்றார்கள். சிவனை கூட ஆலமர் செல்வன் என்று தானே சொல்வோம். எல்லாம் நம்முடைய தெய்வங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மரம் உண்டு. இன்றைக்கு ஆகம விதிப்படி வைத்திருக்கிறார்கள் ஆலயங்களிலே என்றால் முக்கியமானது என்ன? அங்கே இருக்கின்ற ஸ்தல விருட்சம். இந்த ஸ்தல விருட்சம் என்பது எப்படி வந்தது? நாடோடிகளாக தெரிந்த ஒரு வேதியர் கூட்டம் என்பது இப்படி ஒரு மரத்தை, இந்த மரத்துடைய தன்மையை, இந்த தாவரத்தை பற்றியெல்லாம் அறிந்திருக்காது. ஆனால் தமிழர்கள் ஆதி முதற் கொண்டே கடம்ப மரத்தின் கீழ் முருகன், ஆலமரத்தின் கீழ் சிவன், வேப்ப மரத்தின் கீழ் நம்முடைய தாய் கொற்றவை, அல்லது இப்போது வந்து முத்தாரம்மன் உட்பட நம்ம தாய் தெய்வங்கள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற வேப்ப மரத்தடி தெய்வங்களாக இருக்கும். முருகன் கடம்ப மரத்தில் இருப்பான். கடம்பம் என்பது வலிமையான மரம், உங்களுக்கு தெரியும். பிளப்பதற்கு அரியது அவனுடைய சூரன் கடம்ப மரமாக இருந்தான் அல்லவா? அந்த கடம்ப மரத்தை பிளப்பது என்றால் அது முருகனுடைய வேளால் தான் முடியும்.
அப்படிப்பட்ட கடம்ப மரத்தின் மேல் முருகன் இருப்பான். சிவன் ஒரு யோகி, அவர் எப்பவுமே ஆலமரத்துக்கு சிந்து சமவெளி முத்திரைகளை பார்த்திருப்பீர்கள். அது யோகம் செய்கின்ற ஒருவருடைய முத்திரை தான் அது. ஆக ஆலமர் செல்வன் என்று ஆலமரத்தோனையும் கடம்ப மரத்தானே கடம்பத்தான் என்று முருகனையும் சொல்லி அந்த மரங்களின் அடிப்படையில் இறைவனை வைத்திருந்தால் பிற்காலத்திலே வந்தவர்கள் அதிலிருந்து காப்பிரைட் எடுத்துக்கொண்டு அதற்கு ஸ்தல விருட்சம் என்று ஒரு பெயரை சூட்டிக் கொண்டார்கள். அதே போல நீர்ப்படை செய்வது என்பது முதலிலே தமிழ்நாட்டு வழிபாட்டுகளில் தான், தெற்கத்தி வழிபாட்டிலே, அது நம்ம கேரளா வரை கர்நாடகா வரை தான் தெய்வ உருக்களை, அது ஒரு வெம்மையானது, ஒரு கோபம், அனல், ஏற்கனவே அனல் கொண்ட வீரர்களைத்தான் நம் தெய்வங்களாக வைத்திருப்போம். அதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அந்த நீர்மப்படுத்துகின்ற அந்த நீர்ப்படை என்ற நிகழ்ச்சியானது இருந்தது. இதையெல்லாம் தழுவித்தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்து வள்ளலார் காலம் தொட்டு சிறு தெய்வங்க வணக்கங்களை எல்லாம் கொஞ்சம் கொச்சையாக சொல்வார்கள். அப்படியெல்லாம் நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று சில வைதிக முறைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் இது எல்லாமே நம்மிடமிருந்து வந்தது. இன்றைக்கு எந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆதியிலே தமிழர்கள் வாழ்வியல் மதவியலோடு சம்பந்தப்பட்டது, மதவியல் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னேன். அந்த வழிபாட்டு முறை நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்த விழாவிலாவது, எந்த கோயிலிலாவது, எந்த தொழுகையிலாவது பொங்கல் முக்கியத்துவம் வைத்து இருக்கிறதா? பார்த்தா ஒரு சாப்பிடுற பொருள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. உலகத்தில் உயிர்களுக்கு முதல் தேவை என்ன? ஒரு பசியுற்று இருக்க வேண்டிய நீங்க போய் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொன்னாலும், எவ்வளவு பெரிய பாசுரத்தை பாடினாலும், எவ்வளவு பெரிய கவிதைகளை வாசித்தாலும் திருப்தி அடைவதில்லை. ஆக ஒருவனை முதலில் பசிப்பிணியிலிருந்து காக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை. நான் ஏற்கனவே சொன்னது போல வாழ்க்கையில் உள்ள தத்துவங்களைத்தான் சமயத்தில் வைத்தார்கள், வழிபாட்டில் வைத்தார்கள். அதுதான் நம்முடைய தனித்துவம். சும்மா ஏதோ எங்கோ இருக்கின்றது, அவருக்கு இறைவனை அடைய வேண்டுமானால் அப்படி செய்ய வேண்டும், தலையில் தவம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சொர்க்கம் நரகம் என்ற சொற்களை நம்ம தமிழ் இலக்கியத்திலே நீங்கள் காண முடியாது. பிற்காலத்திலேயே கிபி 2க்கு பின்னால் துறக்கம் என்று சொர்க்கம் என்றதற்கு பொருள் வந்தது. நிரயம் என்று நரகத்தை பற்றி சொன்னார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அறம் பொருள் இன்பம் 3 தான் இருக்கும். அர்த்தம் காமம் மோட்சம் வரைக்கும், அர்த்தம் பொருள் காமம் மோட்சம், இந்த 4ம் ஆரியர்கள் கண்ட முறை. அதுல அர்த்தம் பொருள் காமம் இந்த 3 இருக்கும் நமக்கு. அதாவது அறம் பொருள் இன்பம். வீடு பேறு என்பது திருக்குறள் இருக்கா? திருக்குறள் காலத்து வரைக்கும் இப்போ 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு சொர்க்கத்துக்கு மேலே நம்பிக்கை கிடையாது. சொர்க்கம் என்பதே நாம் வாழ்றது தான். நாம் வாழுகின்ற வீரர்களையும் வாழுகின்ற அறிஞர்களையும் வணங்கியவர்கள் என்பதனால் அப்படி சொர்க்கத்தை மண்ணில் தான் இருக்கிறது ஐயா சொர்க்கம். ஆகத்தான் நாம் வந்து விண்ணிலே கடவுளை தோன்றவில்லை, மண்ணிலே வைத்திருக்கிறோம். நம்முடைய மரபுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சமூக மரபாக இருக்கு. நம்முடைய சமய மரபு என்பது ஒரு சமூக மரபு தான். ஒரு ஆலயம் இருக்குன்னா அந்த ஆலயம் எப்படி இருக்கும்? நிறைய இடங்கள்ல, மற்ற இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஆலயத்துக்கு போனால் ஏதோ சொர்க்கத்துக்கு போறதுக்கு வணங்கலாம், தெய்வம் நமக்கு அருள் தரும் என்று நம்பி இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆலயங்களில் போனால் அங்கே என்ன இருக்கும்? இசை இருக்கும், சிற்பம் இருக்கும், கலை இருக்கும். ஆங்காங்கே அவரவரும் பேசிக்கொண்டு விருந்தாடி கொண்டிருப்பார். அந்த விருந்து உபசாரம் இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு இறைவனை காண்கின்ற இடத்தில் ஏதோ யோகி போல் நின்று தவம் இருந்து அவனை அடைவதுதான், மோட்சத்துக்கு செல்வதுதான் வழி என்று நம்புகின்ற கூட்டத்தின் மத்தியிலே மனநிறைவோடு ஒழுக்கத்தோடு தன்னளவில் ஒருவன் வாழ்வதுதான் சமய நெறி என்று போதித்ததுதான் தமிழுடைய மரபு. இன்றைக்கு தமிழர்கள் ஒரு சமுதாயத்தையே ஒரு சமயம் உருவாக்கினது என்றால் தமிழர் சமயத்தில் தான். ஒரு கோயில் இருக்கிறது என்றால் அந்த கோயிலை சுற்றி பூசகர்கள், அங்கே வேதியர்கள், அங்கே பூக்கள் இருக்கின்ற அந்த நந்தவனத்தை பராமரிப்பவர்கள், ஆடல் வல்லவர்கள், அந்த காவலர்கள், இப்படி ஒரு பெரிய சமயம். ஒரு கோயில் உருவாகிவிட்டால் ஒரு நகரம் உருவாகிவிடும், நகரத்தை சுற்றிய நாகரிகம் உருவாகிவிடும், பண்பாடு உருவாகிவிடும். அது நம்முடைய பண்பாடு என்பது சமயம் சார்ந்ததாக இருந்தாலும் அந்த சமயத்தின் அடையாளம் இருக்காது என்பதற்கு இதுதான் பொருள். நான் முன்னமே சொன்னேன் அல்லவா, அந்த பேர்ல கூட அந்த அடையாளம் இருக்காது. இன்றைக்கு அடுத்து வருகிற வெங்கடேசன் நம்முடைய தோழர் சொல்வார், அந்த கீழடியை பற்றி சொன்னாலும் சொல்வார், ஏன்னா துன்பத்தை பற்றி பேச போறாரு. அந்த கீழடியில இந்த சமய அடையாளமும் காணவில்லை என்று சொல்கிறார். இது வரைக்கும் தோன்றதுல சமய சார்பான இந்த அடையாளமும் காணவில்லை என்று சொல்வார்கள். இதே நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தொல்லியலிலும் அப்படித்தான். கடைசியாகத்தான் சூளம் என்றெல்லாம் அந்த 3வது அடுக்கில் தான் இருந்தது. முதல் அடுக்கிலே ஆழத்திலேயே நம்முடைய இடத்திலே இருக்கின்ற அந்த தொல்லியலில் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை.
ஆக அப்படி இருந்தோ இல்லையோ, ஆனால் தமிழர்கள் சமயம் சார்ந்து இருந்தார்கள். அந்த சமயம் சமூகம் சார்ந்து இருந்தது என்பதுதான் பொருள். அவர்கள் மனிதர்களை மனிதர்களாக நடத்துவதான் மதம்னு நினைச்சாங்க. வாழ்வியலோடு இருந்தது. இன்னைக்கு கோயில் கூட தான் என்ன, கோயில் சாமி கும்பிடுறதுனா என்ன, முதல்ல ஏற்கனவே புது நீர் வந்தாலே அதை வணங்குற மரபு நம்ம தமிழர்கிட்ட உண்டு. இந்த ஆடிப்பெருக்கு என்பார்கள். இன்றைக்கு ஆடிப்பெருக்கில் என்னவோ ஆடிப்பெருக்குன்னா அதை நம்முடைய மாங்கல்யத்தை கொண்டு போய் பூஜை பண்ணுறது இப்படிப்பட்ட மரபுகள் வைத்து இருக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த கோடை காலத்தில் வருகின்ற பெருவெள்ளம், அதே போல புது வெள்ளம் எது வந்தாலும் அந்த புது வெள்ளத்தினை நம்முடைய வேளாண்மைக்கு பயன்படுத்துவதற்காக நம்ம வேளாண் பெருமக்கள் அங்கே சென்று அதை வரவேற்று அதற்கான பக்கத்திலே பூக்கள் மலர்கள் கனிகளை வைத்து வணக்கம் தெரிவித்து அது விருந்து உண்டு வாழ்வது தான் அந்த ஆடிப்பெருக்கு. ஆக புது வெள்ளம் வந்தால் அந்த ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுகிறார்கள். அடுத்து என்ன செய்வார்கள்? முளைப்பாரி வைப்பார்கள். முளைப்பாரி வைப்பதே ஒரு சமய மரபு, அதே சமயத்தில் சமூக மரபு. முளைப்பாரி வைக்கிற வீட்டில் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் முளைப்பாரி வைக்கிறார்கள் என்றால் அங்கே அசைவம் சாப்பிட மாட்டார்கள். ரொம்ப கட்டுப்பாடு இருக்கும். கணவன் மனைவிக்கு எப்படி காப்பு கட்டினால் ஒரு ஊரில் இருந்து போகக்கூடாதோ, வீட்டுக்குள் நடக்கக்கூடாதோ என்பது போல அந்த அந்த முளை வைக்கின்ற அந்த நிகழ்ச்சி, முளைப்பாரி நிகழ்ச்சி என்பது அவ்வாறு தொடங்கும். எதற்காக வைத்திருக்கிறார்கள்? தன்னுடைய வாழ்வியல் பெருக்கத்துக்காக வைத்திருக்கிறார்கள். முளைப்பாரியை வைத்து இந்த நிலையில வளர்க்கின்ற தாவரங்களை ஒவ்வொரு வீட்டில் வைத்திருப்பார்கள். முளைப்பாரி கொண்டு வந்து கும்மி அடித்து அதனை குலவையிட்டு வரவேற்று பார்க்கும் பொழுது யார் வீட்டு முளைப்பாரியிலே நல்ல முளை வந்திருக்கிறது என்று பார்ப்பார்கள். அந்த ஆண்டுக்கு விதைப்பதற்கு தகுந்த விதைகள் எங்கிருந்து வருகிறது என்றால் அந்த முளைப்பாரிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் தானியங்கள் அளவிடுவது. கோயில் காலை என்று ஒன்றை வளர்ப்பார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயில் காலை அது பாட்டுக்கு தெரியும். ஊரில் கோயில் காலை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. அது தானா மேய்ஞ்சிட்டு தானா வந்து படுக்கும். ஆனால் அது ஒரு நல்ல பல லட்சணங்களுடன் கூடிய ஒரு நாட்டு மாடாக இருக்கும். அந்த பகுதி ஊர் மாடுகளுக்கெல்லாம் அதுதான் காளை மாடுகளாக இருக்கும். ஆக ஒரு கால்நடை அபிவிருத்திக்கு என்பதுக்கு ஒரு சமயம், இதெல்லாம் வியப்பாக இருக்கும். சமயம் என்றாலே எங்கோ இருக்கின்ற ஒரு தெய்வனை ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி எப்படியோ வரவழைத்து தான் அந்த சொர்க்கத்துக்கு போய் இன்பம் அனுப்பது என்ற ஒரு காலம் இருந்தது. அதையெல்லாம் சில மதங்களிலே சொல்லும் பொழுது சொர்க்கத்துக்கு போனால் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை நிழல கிடக்கிறதுக்கே 100 வருஷம் ஆகும் அப்படி என்றெல்லாம் சொல்வார்கள். சொர்க்கத்திலே போனால் பிற்காலத்தில் நமக்கு அந்த மரபு வந்து விட்டது. சொர்க்கத்துக்கு போனால் அழகிய பெண்கள் தருவார்கள் என்றெல்லாம் நம்ம ஆட்களும் கதவிட ஆரம்பித்து விட்டார்கள். அது எப்போ வந்து நான் சிலப்பதிகார காலத்தான். என்றைக்குமே நாம் நில உடைமையாளர்களாக விவசாயிகளாக இருக்கிற வரைக்கும் நம்முடைய சமயம் என்பது நம்முடைய வாழ்வியல் சார்ந்ததாக இருக்குது. அதன் பிறகு மன்னராட்சி காலம் வரும் பொழுது அந்த மரபு மெல்ல மெல்ல மாறுது. எப்படி மாறுது? மன்னர்களுக்கு போர் தேவை. ஏதாவது பக்கத்து நாடு பிடிக்கிட்டு அவனுக்கு நேரம் போகாது. மந்திரிக்கு ஒரு ஆலோசனை சொல்லி பக்கத்து நாடு பிடிக்க வைக்கணும். அதனால சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது எப்படி ஒரு 10 பேர் அங்கே 10 பேர் இங்கே 10 பேர் சாவாங்க. அப்படி சாவரவனை எல்லாம் சாவரதுக்காக தயாராக வருவானா? அப்படி தயாராக வருகிறவனுக்கு ஒரு கதை சொல்லணும்ல. அங்கே வான மகளிர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனை. அது சிலப்பதிகாரத்தில் வருது. வான மகளிர் அங்கே வருவாங்க. ஆனால் நம்ம பண்பாட்டை பாருங்க, இன்னொரு சமயத்தில் நீங்கள் வானத்துக்கு போனீங்கன்னா வீரமாகி நம்மளுக்கு ஒரு தியாகங்கள் நம்முடைய சமயத்துக்காக நீங்கள் தியாகம் செஞ்சால் அங்கே நூற்றுக்கணக்கான அழகிய பெண்கள் இருப்பான்னு ஒரு கதை இருக்கிறது. ஆனால் நம்மகிட்ட பாருங்க, அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க, வான மகள வதுவை ஏறுவாங்க. வதுவை ஏறுறதுல திருமணம் முடிப்பாங்க. அங்கேயும் போய் ஒரு மனைவி தான். நம்ம பண்பாட்டு ஒரு பெரிய பண்பாடு. ஒரு சொர்க்கத்தில் போய் நீ கொஞ்சம் சுகமா இருக்கலாயோ, கொஞ்சம் விட்டேட்டியா இருக்கலாம், சும்மா இஷ்டம் போல இருக்கலாம்லாம் கிடையாது. அங்கேயும் ஆன மகளிரை வதுமை அமைவதுங்கிறது தான் அவ்வளோ அளவுக்கு ஒரு கட்டுப்பாடாக வச்சிருக்காங்க. ஆக நம்முடைய சமய மரபுகள் என்பது இப்படி வாழ்வியல் சார்ந்ததாக. கொற்றவை வழிபாட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. 4 நிலங்கள் இருந்தது. அந்த 4 நிலத்துக்கும் தெய்வங்கள் பிரிச்சாச்சு. ஆனால் கொற்றவை என்பவள் இருக்கின்றார். அந்த கொற்றவை யார் தேவைப்படுறா? அவள் தான் ஒரு போர் தெய்வமாக இருக்கிறான். வெற்றி வேண்டுமென்றால் கொற்றவை முன்னால் போய் வணங்கணும். அந்த கொற்றவையை வணங்குறதுக்கென்று சில வணக்க முறைகள் இருக்கிறது. இன்னைக்கு கொற்றவை தான் நம்ம துர்க்கை என்று சொல்கின்றோம். துர்கா என்றால் கோட்டை, ஒரு கோட்டை, வெற்றி கோட்டையாக சொல்கிறோம். இன்றைக்கு காளியாக சொல்கிறோம், சூழியாக சொல்கிறோம், நீலியாக சொல்கிறோம். ஆனால் அந்த கொற்றவை வழிபாடு என்பது ஆதியிலே வரும் பொழுது கொற்றவை என்பவள் ஒரு தாய்மை உள்ளவளாகத்தான் இருந்தாள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பழைய படங்களை பார்த்தால் கூட தெரியும்.
கொற்றவை என்பவள் கலைமான்மை கொண்டவள் தான். இன்றைக்கு சிங்கத்தோடு இருக்கின்ற துர்க்கையும் காளியும் தான் கொற்றவை அடையாளமாக சொல்வார்கள். ஆனால் கலைமானை கொண்டவள், அவளுக்கு தான் முக்கன் உண்டு. அந்த ஒரு சமயங்கள்ல மாறும் என்ன சிக்கல் வந்துருதுன்னா, கொற்றவை வழிபாடு நமக்கு ஒரு முழுமையான வழிபாடாக இருந்தது. பின்னால் வந்து சைவ மதம் அதை ஆட்கொள்ளணும். ஏன்னா அந்த கொற்றவை வழிபாடு என்பது முக்கியமாக இருந்தது. அதிலிருந்து அதை எடுக்க வேண்டும் என்றால் அந்த கொற்றவைக்குள்ள நெற்றிக்கண்ண சிவனுக்கு கொடுத்துட்டாங்க. நெற்றிக்கண் உடையவராக, ஆனால் 3 கண் உடையவராக, முக்கண்ணியாக யார் இருந்தால் என்றால் நம்ம கொற்றவை தான். இப்படி மாறும். சமயங்கள் வரும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு நம்ம என்னதான் வேற மதத்துக்கு போனாலும் கூட இந்த தமிழர் அடையாளம் இருக்கலாம். பூ வைக்கிறத நம்ம பெண்கள் மறக்கிறது இல்லை, பொட்டு வைக்கிறத பெரும்பாலும் மறக்கிறது இல்லை. அதை விட முக்கியமானது நான் சொன்னேன், ஆதிரை சொன்னேன், பொங்கல். பொங்கல் வச்சுதான். பொங்கல் என்பது சாதாரண உணவு பொங்கல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஏன் அந்த கோயிலுக்கு தேவை? எல்லா மக்களும் வரணும், மகிழ்ச்சியாக இருந்து சாப்பிட்டு கடவுளை வணங்கணும் என்கிற நிலை. அப்படிப்பட்டது தான் அந்த பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கிட்ட அசனம்ங்கிற ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. இஸ்லாமிய கந்தூரி விழாக்கள் அது இருக்கு. அதே போலத்தான் நான் சொன்னேன், கொடிநிலை என்பது பலவாறாக சொல்லலாம். அதுல கொடிமரம் என்பது நம்முடைய தமிழர்களுடைய மதத்தில் தான் உள்ளது. கொடிமரம் நீங்க எந்த வட இந்தியாவுக்கு போனாலும் கொடிமரம் கோயில்களில் இருப்பதில்லை. அந்த கொடி கட்டி அது சாமியை வணங்குறது, கொடி ஏற்றி தான் விழா நடந்ததுன்னு அறிவிக்கிறது, இந்த யானை மேலே ஏற்றி அறிவிக்கிறது. இப்படிப்பட்ட வழக்கம் எல்லாமே தமிழர் சார்ந்த மரபு தான். இன்றைக்கு தமிழர்கள் மரபுகள் பல வழிகளில் இருக்குது. இன்றைக்கு பல்வேறு மதங்கள் மாறும் பொழுது, இங்க மட்டும் உலகளாவிய அளவிலையும் கிறிஸ்தவ மதம் போகும் பொழுது தாய் தெய்வ வழிபாடு எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் மேரி மாதா வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது ரொம்ப முக்கியம். இங்க நீங்க பார்த்தீர்கள் என்றால் மதுரையிலிருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீர்கள் என்றால் அது தாய் தெய்வ வழிபாடு இருக்கிற இடத்துல எல்லாம் மாதா வழிபாடு வந்திருக்கும். அம்மன் கோயில் பக்கத்துல எல்லாம் மாதா வழிபாடு வந்திருக்கும். இப்படி நம்முடைய குலதெய்வ வழிபாடு என்பது மாறி இருக்கும். ஆனா மாறும் பொழுதும் அவங்க திருத்தேர்ல உலாவல்றத அவங்க சப்பரத்தில் உலா வருவாங்க. அதுதான் வேறுபாடு ஒன்று இருக்காது. அதே போல நம்முடைய முடி என்பது ஒரு பெருமை. மனிதனுக்கு முடி என்பது ஒரு அழகு. முடி காணிக்கை என்பது முன்னோர்களுக்காக நம்ம செய்கிறோம். இந்த நீர் நம்ம தமிழர்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இனம். நீங்க பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் இன்னைக்கு சுனாமியால் எத்தனையோ நாடுகளாக பாதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நாடு கூட கொஞ்சம் பாதிப்பு குறைவு. ஈழத்திலே எங்கள் பக்கத்தில் நம்ம தமிழர்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. இதை போன்றது ஒரு கடல் கோல் என்பது அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு நம்ம தெற்கு திசை நோக்கி காலை நீட்டக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றது இல்லை. தெற்கு திசை நோக்கி ஏன் காலை நீட்டக்கூடாதுன்னா தென் திசையில தான் நம்ம முன்னோர்கள் ஒரு கடல் பேரழிவை சந்திச்சாங்க. நீங்க சொல்லியிருப்பீங்க, நீங்க சிலப்பதிகார பாயிரத்தில் படிச்சிருப்பீங்க. குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று ஒன்றை படித்திருப்பீர்கள். அதாவது 7 பனை நாடு 7 தங்க நாடு என்கின்ற 749 தேசங்களாக இருந்த தமிழ் பூமி கடல் கோளினால் அழிந்து ஒரே நாளில் நம்ம அகதிகளாகி வெளியானோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பழமையான இருந்த குமரி தேசம் தான் நம்முடைய பழைய தென் தேசம், பாண்டிய தேசம். குமரி என்றாலே என்ன? கற்றாழை. கற்றாழை மிகுந்த பூமி. இன்னைக்கும் நம்ம வீட்டு முன்னால கற்றாழை, அந்த கடல்ல உள்ள சங்கு, இதுகளை ஞாபகமாக வைக்கிறது உண்டு. இது நம்முடைய தமிழர்கள் நம்முடைய அழிவினை, பேரழிவினை, நம் முன்னோர்களுடைய இனத்துடைய அழிவினை அடையாளப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சி. அதே போலத்தான் நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கிலே மடிந்த அந்த பகுதியிலே அந்த முன்னோர்கள் இருக்கிற பக்கம் நாம காலை நீட்டக்கூடாது என்பதற்காகத்தான் இன்னைக்கும் நம்ம தென் திசையில தலை வச்சு, அது தாழ்வான நிலப்பரப்பா இருந்தாலும் தலை வைக்கிறது, வடக்க வைக்கிறது கிடையாது, தெற்கதான் வைக்கணும் அப்படிங்கிற தமிழர் மரபை நம்ம பேணுகின்றோம். ஆக நம்முடைய பழந்தமிழர் மரபு என்பது ஒரு காலத்தில் இப்படி இருந்தது. அதுக்கு பிறகு என்னைக்குமே ஒரு வணக்கம் என்பது ஒருத்தரை மதிக்கிறது அல்லது ஒரு இயற்கையை மதிக்கிறது என்பது வணக்கம். மதிக்கும் நிலையை குறிப்பது வணக்கம். அந்த வணக்கம் என்கிற நிலையை தாண்டி வழிபாடு என்ற நிலைக்கு வருவது என்பது அவருடைய வழியில் நடப்பது என்பது. நம்முடைய தெய்வங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ரொம்பவும் புகழ வேண்டாம். ஸ்லோகங்கள், நமக்கு ஸ்லோகங்கள் கிடையாது. ஒரு காலத்துல கிமுலேருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு பெரிய அளவில் கடவுளை போற்றுகின்ற ஸ்தோத்திர பாடல்கள் கிடையாது. ஏன்னா நாம் யாரையும் புகழ்ந்து போற்றுவது இல்லை. அவங்க வழி நடக்கணும். இன்னைக்கு கண்ணகி இருக்காங்க, அன்னைக்கு கண்ணகி வழிபாடு இருக்கிறது. கண்ணகியை நாம் வழிபடுகிறோம் என்றால் கண்ணகி போல் வாழ வேண்டும் என்று தான் அர்த்தம். இசைக்கியை வழிபடுகிறோம் என்றால் அந்த இசைக்கி போல் வாழ வேண்டும் என்று தான் அர்த்தம்.
ஆக வாழ்க்கையை பின்பற்றுவது, வார்த்தையை பின்பற்றுவது சில மதங்களில் இருக்கலாம். அவர் சொல்கின்ற தத்துவத்தை, அவர்கள் சொல்கின்ற உபதேசங்களை பின்பற்றுவது. ஆனால் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அதுதான் வழிபடுதல் என்று சொல்கிறோம். அதன் பிறகு அந்த வணக்கமும் வழிபாடும் நிலை மாறுது. ஏன்னா பல்வேறு இன மக்கள் வரும் பொழுது சமயம் என்று ஒன்று வருகிறது. ஏன்னா மனிதர்கள் உணர்வு நிலையிலிருந்து சிந்தனை நிலைக்கு வர, நாம் ஆதியிலே மனிதர்களாக இருந்த பொழுது ஒரு உணர்வு நிலையிலே அன்பு, ஒற்றுமை, வாழ்வு, ஒழுக்கம், பண்பு என்ற மனித நிலையில இருந்தோம், உணர்வு நிலையில இருந்தோம். அதிலிருந்து அறிவு நிலைக்கு போகும் பொழுது நாம் இறந்தால் எங்கே போவோம், எப்படி வாழ்வது, நம்முடைய நமக்கு உள்ளே என்ன இருக்கிறது, இந்த உயிர் எப்படி இருக்கிறது என்ற சிந்தனை வரும்பொழுதுதான் அது சமயம். அதுக்கு நிறைய தத்துவம் சொல்றாங்க. இப்படி அப்பா ஏக இறைவன் என்றும், ஏகத்துவம் என்றும், திரேகம் என்றும், துவேகம் என்றும் பல்வேறு வகையில் 2, 3, 4 என்று அந்த எண்ணிக்கையில நம்ம கொண்டு வந்து ஆன்மா உள்ள குறைஞ்சிருக்கா வெளியே குறைஞ்சிருக்கிறா என்ற அந்த பெரிய கேள்விக்கு வராங்க. அப்படி வருகின்ற பொழுதுதான் இந்த சமயம் என்பது வருகிறது. அந்த சமயத்துக்கும் வழிபாட்டுக்கு இடையில ஒன்று இருக்கு. அதுதான் சமண மதம், பௌத்த மதத்துடைய அறிவு நிலை. நீங்க பார்த்தீங்கன்றால் இறைவனையே மதிக்காத நம்பாத ஒரு வழிபாடு என்பது புத்த மதம். இன்னைக்கு புத்தரை கடவுள் ஆக்கி விட்டார்கள் என்பது வேறு. ஆனால் புத்த மதத்தின்படி கடவுள் கிடையாது, அவர் கடவுளை போதிக்கவில்லை. அதே போலதான் சமண நிலை. சமண மதம் என்பதும் இப்படித்தான். சமண மதம் ஒரு மனிதனை 7 நிலைப்படுத்துகிறது. கீழே இருந்து இந்த கருப்புலேருந்து வெள்ளைக்கு வரணும், ஒவ்வொரு வர்ணமா மாறணும். கருப்பு என்பது இருண்ட நிலை. அந்த இருண்ட மனநிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஞானத்தை பெற்று வாழ்வியலை துறந்து அதுக்கப்புறமா வெள்ளை என்கின்ற துறவர நிலைக்கு வருகின்ற நிலைக்கு வர வேண்டும். அதுதான் சமண மதம். அதுலேயும் கடவுளை வணங்கணும், கடவுள் மூலமா சொர்க்கத்தை அடையணுங்கிற நம்பிக்கை கிடையாது. அதனால தான் தமிழர்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கையில் அந்த மதம் முடித்து. நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தமிழ்நாடு முழுக்க சமண மதமும் பௌத்த மதம் தான் இருந்தது என்ற அடையாளத்தை பார்த்தீர்கள் என்றால், இயற்கையோடு வாழ்ந்து, இயற்கையை மதித்து, இயற்கையை போற்றி, அதன் பின்பு தனக்கு வழிகாட்டிய, தனக்கு வீரத்தை தந்த, தனக்கு வாழ்வை தந்த ஞானிகளை வணங்கி வந்தவர்கள் அந்த அடிப்படையில் இருந்ததுனால சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் பிடிச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமண மதம், பௌத்த மதம் தான். அவர்கள் தான் அறிவு மதமாக இருந்தார்கள், அவர்கள் தான் கல்வியை தந்தார்கள். ஆக தமிழர்கள் எந்த சமயத்தில் இருந்தாலும் எது அறிவுபூர்வமான சமயம், எது நமக்கு வாழ்க்கைக்கு அடிப்படையான சமூகம் அப்படின்னு பார்ப்பாங்க. எது சொர்க்கத்தை காட்டுன்னு பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்மள எத்தனை பேர், பாதி பேர் நாத்திகர்களாக இருப்போம். அந்த அளவுக்கு சொர்க்க நரகம் பற்றிய சிந்தனை நம்முடைய இருக்காது. நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படி நல்லா வாழ்றது, நல்லா வாழ்ந்தா போதையும். அதை சொல்லுவாங்கல்ல, மண்ணில் நல்ல விதமாக வகைகள் அதை நடந்தான்னா சொர்க்கத்தை அடையலாம்ப்பா. அதாவது மண்ணில் நல்லபடியா வாழ்ந்தவன் வானத்தில் கடவுள வைக்கப்படுவான்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த நல்ல வாழ்க்கை என்பதை அமைக்கின்ற ஒரு விதமாகத்தான் நம்முடைய தமிழுடைய சமய வழிபாடுகள்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள் தான் நான் முன்னமே சொன்ன மாதிரி தமிழர்கள் தங்களை அடையாளப்படுத்துகிறது கிடையாது. தமிழர்கள் சமயம் என்பதும் ஒரு அடையாளத்துக்குள்ள அடங்காது. அது எனக்கு வாழ்வியலோடு அடங்காது, தத்துவத்தோடு அடங்காது, ஒரு வாழ்வியலோடு அடங்கும். அந்த வாழ்வியல் என்பது மனிதர்கள் எப்படி வாழ, காலகாலத்துக்கு மனிதர்கள் எப்படி வாழணுங்கிறதா இருக்கு. அதுதான் அது நிலைத்து இருக்குது. இன்னைக்கு பெரிய தத்துவத்தை சொல்லி இந்த தத்துவம் பொய்யாக போய் விட்டது என்றால் அதன் பின்பு அந்த சமயத்துக்கு மதிப்பு இருக்காது. பெரும்பாலான சமயங்கள் அப்படித்தான் இருக்கின்றன. இறைவன் இப்படி இருக்கிறான், இறைவனை அடைவதற்கான வழி அப்படி இருக்கிறது என்றெல்லாம் காட்டுகிறார்கள். கடைசியிலே அறிவுபூர்வமான ஒரு காலகட்டத்திலே இறைவன் எப்படி இருப்பான், எப்படி இருக்க முடியும் என்று கேள்விக்கு வந்து விடுகிறது. அடுத்த இறைவன் அப்படி அடையலாம் என்றால் எப்படி அடைய முடியும், இப்படி அடைய முடியாது என்று கேள்வி வந்து விடுகிறது. ஆக ஒரு பொருளை, ஏதோ வானுலக அடைகின்ற ஒரு பரம்பொருளை எப்படி அடைவது என்ற கேள்விக்கு எழுப்புகின்ற சமயங்கள் எல்லாம் அழிந்து போனாலும், இன்றைக்கு எந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே நம்முடைய அடையாளத்தை விட்டு செல்வது தமிழருடைய வழிபாடு. இன்னைக்கு இயேசு பிரானை நம்ம வணங்குறதுக்கு காரணம் என்ன? அவருடைய வழிகாட்டுதல். அவர்கள் அந்த யூத மக்களுக்கு காட்ட வழிகாட்டுதலால் அவரை வணங்குகிறார்கள். அதுதான் நம்முடைய வழிபாடு. நம்முடைய ஞானிகள் வழிபாடு இருக்கிறது அல்லவா, சித்தர்கள் வழிபாடு இருக்கிறதா. சித்தர் சமயம் என்ன? ஞானத்தை வழிபடுவது, ஞானிகளை வழிபடுவது. அந்த ஞானத்தையும் ஞானிகளையும் வழிபடுவது என்ற முறையில் தான் நபிகள் நாயகத்தை வணங்குவதையும் இஸ்ராயலுக்கு கிறிஸ்துவை வணங்குவதையும் வைத்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய வழிமுறைகளை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். தவிர நிறைய பேருக்கு அவநம்பிக்கை. தமிழகத்தில் குலதெய்வ வழிபாடுன்னா ஒரு மாதிரி நினைப்பான். குலதெய்வ வழிபாடு என்றது குறைந்த வழிபாடு மாதிரியும், ஒரு கோயில திருப்பதிக்கு போனால் அது ஒரு பெருமை மாதிரியும்,
நம்ம குலதெய்வத்துக்கு போனால் சிறுமை என்பது மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், 1000 தெய்வங்கள் வந்தாலும், 1000 சாத்திரங்கள் வந்தாலும், 1000 சமயங்கள் வந்தாலும், அவை சொர்க்கத்தை காட்டினாலும் தமிழர்களை பொறுத்தவர்களை குலதெய்வ வழிபாடை தான் முதன்மையாக கொண்டிருப்பாங்க. யார ஒரு பெரியவங்களை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல குலதெய்வத்தை பார்ப்பா, உன் குலதெய்வத்தை வணங்கி என்று சொல்வார்கள். அந்த குலதெய்வ வழிபாடு, குலதெய்வமே இல்லை, குலதெய்வம் இல்லாருக்கு புகழே தெய்வம். குலதெய்வம் இல்லட்டா முருகன் தாயா தெய்வம், அவனை போய் கும்பிட்டு வா என்று நம்முடைய ஆதி முதல் தெய்வத்தை வழிகாட்டுவார்கள். ஆக நம்முடைய வழிபாடு, தமிழுடைய வழிபாடு என்பது ஆதி முதலான வழிபாடு என்பது அல்லாமல் அறிவுபூர்வமான வழிபாடு என்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வர வேண்டுங்கிறது தான் இந்த தலைப்பிலே நான் பேசுறதுக்கு ஆசைப்பட்டேன். தமிழர்கள் இன்றைக்கு எத்தனையோ நவீன சமயங்கள்லாம் வந்த பிறகு ஏதோ ஒரு சிலையை வணங்குகிறார்கள், ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள், ஏதோ வழிபாடு என்கிறார்கள், பூஜை என்கிறார்கள், புனஸ்காரம் என்கிறார்கள் என்பார்கள். ஆனால் தமிழர்கள் சமயம் என்பது ஒரு அடிப்படையான சமயம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா நம்முடைய இவ்வளவு பெரிய ஒரு நம்முடைய வழிபாடு என்பது இப்படி திடகாத்திரமா இருந்ததுனால்தான் இன்னைக்கு நம்முடைய வழிபாட்டு மூலமா நம்ம வரலாற்றை அறிய முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழர்கள் சமயம் என்பது ஒரு கலை, இலக்கியம், இதுகளை பேணக்கூடிய, நுட்பத்தை பேணக்கூடியதாக மட்டும் இல்லை, வரலாற்றை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. இன்றைக்கு நம்முடைய வரலாறு எப்படி தெரியுது? நம்முடைய வரலாறுகள் எல்லாம் நம்முடைய ஆலயங்களில் இருந்துதான் நமக்கு தெரிய வருகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனித இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தாங்கன்னா, இங்க பழைய கோயிலை போய் பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலமாக நம்முடைய வரலாற்றை அறிய முடியும், நம்ம மக்களுடைய வாழ்வியல் அறிய முடிகிறது. இன்னைக்கு பக்கத்துல கிருஷ்ணாபுரம் நீங்க போனீங்கன்னா அந்த கால மக்களுடைய நாகரிகம் என்ன, ஆடை அணிகலன்கள் என்ன, அந்த அறிவை பெற முடியும். ஆக கோயில்களும் தமிழர்களுடைய வழிபாடுகளும் ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கு, வாழ்வியலாகவும் இருக்கிறது, அறிவியலாக இருக்கிறது, கலையாகவும் இருக்கிறது, தொழில்நுட்பமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய பெரிய பேராலயங்கள்லாம் நிலைத்திருக்கின்றன. ஆலயங்களை கிட்ட அரசர்கள் அவருடைய அரண்மனைகள் எல்லாம் என்னவாயிற்று என்பது கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல தமிழர்கள் தன்னை பெருமையாக நினைப்பதில்லை. ஒரு பெரும் மன்னனாக இருந்தாலும் ராஜராஜ சோழன் அவனுடைய ஆலயத்தை எழுப்பிய சிற்பிக்கு நான் அடியவன் என்று சொல்கிறார். நீங்க அதை கல்வெட்டை பார்த்திருப்பீங்க. அந்த தாட்சி என்பதுதான் நம்முடைய முயற்சி, தமிழுடைய முயற்சியே தாட்சி என்பதுதான். அந்த தாட்சியில் தான் நம்முடைய எல்லா வாழ்வியலும் அடங்கி இருக்கிறது. நம்மை நாம் பெரிதாக சொல்வதில்லை. அந்த வகையிலே தான் நம்முடைய மரபு என்பது ஒரு சாதாரண மரபாக, ஒரு மூத்த தாயுடைய அறிவுரையாக, ஒரு குழந்தையின் சிரிப்பாக, ஒரு இளம்பெண்ணின் தழுவலாக, ஒரு இளைஞனின் உண்மையான ஒரு வீர வார்த்தையாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இத்தகைய வழிபாட்டு மரபினை கொண்ட தமிழர்கள் நாம் நிச்சயமாக இந்த தமிழ் மரபு என்பது ஒரு நல்ல வாழ்வியலை உருவாக்கக்கூடியது, நமக்கு வழிகாட்டக்கூடியது. நம்முடைய மரபுகளை எல்லாம் நாம் பேண வேண்டும். இந்த வழிபாட்டுடைய உண்மைகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். ஓராருக்கு நம்முடைய தெய்வங்கள் அங்கங்கே ஒரு அறிவாளுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் நமக்கு சில நவநாகரிக மத சமயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு கெக்களிப்பாக இருக்கும். என்ன இது, ஏதோ கும்பிடுறாங்க, ஏதோ ஒரு தெய்வம் அரைகுறை அடையோட ஒரு அருவாளோட நிற்குது என்று. ஆனால் ஒரு காலத்தில் நம்முடைய ஆலயங்கள்லாம் நமக்கு நீதிமன்றம் உண்டா இல்லையா? ஊரில் விட்டு ஒரு தப்பு செஞ்சிட்டேன்னா ஒழுங்கா கேட்டால், நாட்டாம கேட்டால் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். தம்பி வா முனியாண்டி கோயிலில் போய் நீ கூட ஏற்றி அனுப்பிச்சிடப்பான்னு சொன்னால் அவன் அந்த பயந்துருவான். ஆக நம்முடைய நீதிமன்றம் எங்கிருந்து இருக்குது? நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுங்கிறது நம்முடைய சுடலையாண்டவர் கோயிலோ முனீஸ்வரர் கோயிலோ எசகமி கோயிலோ தான் இருக்குது. அது நம்ம நீதி போதிக்கக்கூடிய இடமா இருக்குது, நம்முடைய நீதி தருகின்றதா இருக்குது. அவர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ வேண்டுமோ, எம்மண்ணம் வாழ வேண்டுமோ அம்மண்ணம் வாழ்ந்தார்கள். எப்படி வாழ வேண்டுமோ அதை வழிகாட்டினார்கள். அந்த வழிகாட்டும் விதத்திலேயே நாம் அவர்களை வழிபட்டு வருகின்றோம். அந்த வழிபாடு என்பது இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. அந்த வழிபாட்டின் எச்சங்கள் தான் இந்த நம்முடைய தமிழ் சமயமாக இருந்து, ஒரு காலத்தில் தமிழ் சமயம்தான். இலங்கையில் முதல்ல மக்கள் தொகை வாக்கெடுக்கும் பொழுது இந்துக்கள் என சொல்லப்பட்டவர்கள் தமிழ் மதம் என்றுதான் பதிந்தார்கள். இது தமிழ் மதம் தான், தமிழுடைய தனி வழிபாடு தான். எப்படி நமக்கு தனித்துவமான பண்பாடு உண்டோ, தனித்துவமான கலைகள் உண்டோ, அப்படி தனித்துவமான சமய அடையாளம் உண்டு. அந்த தனித்துவமான அடையாளம் இன்றைக்கு நம்முடைய இருந்து பிரிந்து போன அல்லது நம்ம உட்பகர்ந்த ஒரு அமைப்புல போனாலும் கூட நம்ம வழிமுறைப்படி தான் அவங்க வராங்க, அவங்க வழிமுறைப்படி நம்ம வாழவில்லை. ஆனால் நம்மவர்கள் இன்றைக்கு வழிபாட்டு முறையில் அவர்களை பின்பற்றுவதாக இருக்கிறார்கள். நான் சொன்னது போல ஆலயங்களிலே பூசனை செய்வதிலே
தமிழை கூட உள்ள விட மாட்டேங்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய தாழ்மனப்பான்னு பாருங்க. நம்ம ஒரு வழிகாட்டியான சமய நெறியை வைத்திருந்தோம், வழிபாட்டு நெறியை வைத்திருந்தோம் என்று சொல்கிறோம். ஆனா தேவர்களுக்கு இசைவான நம்முடைய மொழி, அந்த திருமந்திரங்கள் திருப்பதிகங்கள் எல்லாம் பாடினா எந்த வாசகத்துக்கு உருவாதவர் ஒரு வாசகத்துக்கு உருவார், திருவாசகத்துக்கு உருவாம இருப்பாராங்கிற மாதிரி அப்படி உருக வைக்கின்ற நம்முடைய தமிழனை தமிழே உள்ள விட மாட்டீங்க. என்ன சொல்ல போனா ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா சில பேராலயங்கள்ல இப்போ ஒரு பெரிய வேடிக்கையான நிகழ்ச்சி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழர்களுக்கு கலை என்பது ஒரு சாதாரண கலை அல்ல. ஆடல் கலை, பாடல் கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை எல்லாமே செலுத்தி வளர்ந்த இடம் நம்முடைய ஆலயங்கள். அந்த அதுக்குன்னு ஒரு வரலாறு, ஒரு இலக்கணம் உண்டு. நீங்க சிலப்பதிகாரத்தை படித்தீங்கன்னா ஒரு மேடை எப்படி அமைக்கப்படணும், ஒரு நடனம் ஆடுகின்ற மேடை எப்படி இருக்க வேண்டும், அவள் அணிகின்ற ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. ஆட தெரியாதவருக்கு கூட போன மாதிரி அந்த மேடை நல்லா இருந்தால் ஆட்டம் கூட நல்லா இல்லாமல் போயிடும். அது அப்படி ஒரு இலக்கணம், ஒரு சின்ன ஒரு விடயத்துக்கு கூட ஒரு இன்னைக்கு வாஸ்து சாஸ்திரம் பார்க்கிறீர்கள், கட்டடக்கலையிலே 7 மாடங்கள் இருந்ததுன்னு சொல்றோம். அதெல்லாம் ஒரு கற்பனை இல்லை. மதுரை காண்டி என்பது இன்றைக்கு மதுரையை அப்படியே படம் எடுத்து காட்டுது. 7 மாடிகள் கொண்ட ஒரு அரங்கு அந்த காலத்தில் இருக்கிறது என்றால், இன்றைக்கு கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்போடு பதநீர் கலந்து கடுக்காய் கலந்து கட்டிய சுவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மண்கோட்டையை வைத்துக் கொண்டுதான் மணக்கோட்டை கட்டினான் என்று கட்டுமான வசனம் பேச முடியாது, பீரங்கியும் துளைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆக கட்டுமான கலை, இந்த கலைகள் எல்லாம் வளர்ந்த அந்த கலைகள்லாம் இப்ப இருக்கிறதா என்றால் இல்லை. நம்ம ஆலயங்களை கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வடிவமா மொட்டையாலாம் ஏதோ அதை சொல்வதற்கு இல்லை. இந்த வட இந்தியாவிலிருந்து வருகின்ற சில பாபா ஆலயங்களாக நாம் நிர்ணயிக்கிறதெல்லாம் ஒரு அழகியை கொண்டிருக்க வேண்டும். ஆலயம் என்றாலே அழகாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். ஆகமம் என்பது எதில் இருக்கிறது என்றால் அந்த ஆலயம் கட்டுகின்ற வடிவத்தில் இல்லை, அந்த ஆலயத்தில் இருக்கின்ற இறைவனிலும் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற பக்தர்கள் கிடைக்கின்ற மன நிம்மதியிலும் தான் அந்த ஆலயம் அமையும். அதற்காகத்தான் நம்ம ஆகமங்கள் என்ற கட்டுமானங்கள். ஒரு மனிதன் மண்டபத்துக்குள்ள போனா இந்த மண்டபத்தில் மூலத்தானத்தில் எப்படி இருக்கணும், அதிஷ்டானத்தில் எப்படி இருக்கணும், வெடிமண்டபம் எப்படி இருக்கணும் என்றெல்லாம் வகுத்து நம்ம கட்டி இருக்கிறோம். ஆலயத்துக்கு போனாலே ஒரு மன அமைதி நம்ம தரும். நம்ம ஆட்களை சொல்லுவாங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷன் வேற ஒண்ணும் இல்லை, அந்த கட்டுமானத்தின் சிறப்பு தான், நம்முடைய கலையின் சிறப்பு தான். ஆக கலை என்பது அந்த ஆலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டதா இருக்கு. இன்னைக்கு தமிழ ஆலயத்துக்கு வெளியிட்டு அது மட்டும் இல்ல, திருப்பள்ளி எழுச்சி கொண்டாடும். இந்த இறைவனை துயில் எழுப்புவதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மரம். எந்த உலகத்துல எங்கேயும் போய் கடவுளை போய் தூங்க வைக்கிறதோ துயில் எழுப்புறதோ கிடையாது. ஏன்னா இறைவனை நம்மள் காண்கின்றவன். நம்ம கடவுள்னா யாரு? கடவுளும் உள்ளே இருப்பவன். அந்த பக்தன் யாரு? கடவுளுக்கு உள்ளே இருக்கிறவன். கடவுள் பக்தனுக்கு உள்ளும் பிறவும் இருக்கிறான், இந்த பக்தன் கடவுளுக்குள்ளே இருக்கிறான் என்பதுதான் நம்முடைய தமிழர் தத்துவம். ஆக நம்முடைய இறையாதிகளை நம்முடைய தெய்வங்களை நம்ம துயில் கொள்ள வைக்கிறோம். துயில் கொள்ள வைத்த பிறகு காலையில துயில் எழுப்புகிறோம். அந்த துயில் எழுப்புவதற்கென்று ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த மரம், அந்த கவிதைகளை நீங்கள் ஆண்டாள் பாசுரங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய மயக்குறு இசை நடனமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்க மொழியில தான் நம்ம பேசணும். அதே போலவே எந்த வாத்தியங்களை தூங்க வைக்கும் போது எழுப்பணும், எந்த இலக்கணப்படி இலக்கணம், எந்த இசை இலக்கணம் அதுக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய ஆலயங்களில் செண்டை மேளம்னு சொல்லப்படுகின்ற கேரள மேளங்களை காலையில குயிலையில் பார்த்தா நம்ம கடவுளுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இவன் அடிக்கிற அடியில நம்ம சாமியை அதிர்ந்து அது பள்ளிகொண்ட பெருமாளோட எந்திரிச்சு நின்ற போல பெருமாளை மாறிப்பாங்களோ என்கின்ற அளவிற்கு இந்த கலைகள் எல்லாம் அப்படி மாறி இருக்கு. ஆக நம்ம பழைய தமிழர் மரபை காணணும். அந்த பழைய தமிழர் மரபு என்பது அது சமய மரபு மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் என்கின்ற ஆதிமொழி. இன்னைக்கு உலகத்துக்கெல்லாம் தாயின் மொழின்னு சொல்றோம், தேவ மொழின்னு சொல்றோம். மனிதர்கள் பேசுவதற்கு இவ்வளவு இனிமையா இருக்கிற மொழி, கடவுள் பேசுனா இவ்வளவுதான் இருக்கும். கடவுளை கரங்கடித்த சிவனால் தோற்றுவிக்கப்பட்ட மொழின்னு தான் சொல்றோம். சிவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஆதிசிவன் பெற்ற மொழி என்று சொல்கிறோம். அந்த மொழியை பழுது பார்த்து ரிப்பேர் பார்த்தவே முருகன் அவையாரை பார்த்து அவட்ட பல கேள்வி குயிஸ் கேட்டு அந்த அம்மாவை தரடிச்ச முருகன். இப்படி இறைவர்களுக்கு இனியதான ஒரு மொழி இருக்கிறது, இசை வடிவான மொழியா இருக்கிறது. அந்த மொழியை காப்பாற்றுறது மூலமா நம்ம வழிபாட்டை காப்பாற்றலாம், நம்ம பண்பாட்டை காப்பாற்றுறது மூலமா நம்முடைய வழிபாட்டை காப்பாற்றலாம். அதே போல நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுறது மூலமா நம்முடைய வழிபாட்டை காப்பாற்றலாம். ஆனாலும் நம்ம காப்பாற்றினாலும் காப்பாற்றாலும் அங்கே நீர் நிலைகளில் இருக்கின்ற நம்ம ஐயனார்கள், ஊர்காவல் தெய்வங்களாக இருக்கின்ற 18ஆம் படி கருப்புகள், ஊரில் அம்மன் ஆலயங்களாக பேராலயமாக இருக்கின்ற
ஆலயங்கள் எல்லாம் இருந்து நம்முடைய வழிபாட்டின் மரபுகளை சொல்லும். இந்த வழிபாடு என்பது மனிதனும் கடவுளும் வேறல்ல, மனிதனும் கடவுளும் ஒன்றுதான் என்பது நம்முடைய தமிழர் மரபு. கடவுளிடம் மனிதர்கள் சரணடைவார்கள், மனிதன் சரணடைய வேண்டுவதில்லை. நம்முடைய இசையிலே இறைவன் நம்மிடம் வருவான், என்னன்னு கேட்பான். அதே மாதிரி மனிதர்கள் இறைவனுடைய சரணடை. இந்த இரண்டுக்கும் பிணைப்பை தரக்கூடிய தமிழர்கள் வழிபாட்டு முறை என்பது மனிதர்களிலே தோன்றி, மண்ணிலே தோன்றி, மண்ணின் மொழியிலே தோன்றி, மண்ணின் கலையிலே தோன்றி வளர்ந்த அந்த தமிழுடைய வழிபாட்டினை போற்றி இந்த வாய்ப்பினை தந்து இதுவரையும் பொறுமையாக இருந்து நீங்கள் கேட்ட உங்களுக்கு முதல் நன்றி. மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்முடைய அதிகாரிகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்த அன்பை தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன். நன்றி. அருமையான ஒரு உரையை பேசி அமர்ந்திருக்கின்ற இதழாளர் ஐகோ என்று சொல்லக்கூடிய ஐ கோபாலசாமி அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து படி தூத்துக்குடி இது 6வது புத்தக திருவிழா. இந்த நிகழ்வில் பெருமை சேர்ப்பதற்காக வருகையால் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பாராளுமன்ற